ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனா, இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. அதனால் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து போன இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நாவல் மரம். இங்கே பாருங்களேன், இந்த நாவல் மரம் வந்து எனக்கு பார்த்தோன்னே ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சி. சுற்றி இதுக்கே நல்லா எல்லாம் வந்து போகிற இடம் தான், ரொம்ப பெரிய மரமும் இல்லை. ஒரு கையாலே பிடிச்சா பிடிச்சிடலாங்க. பாருங்கள், அடிமரம் இதான். அதில் வந்து செம்மையான சரியான நாவல் பழம். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே இந்த படத்தில் காமிப்பாங்கள்ல, ஃப கிட்ட கிட்ட காமிச்சு தொங்குமா, அந்த மாதிரி இருக்குது. கைக்கு எட்டின தூரத்துலேயே நிறைய இருக்குதுங்க. இதை கவனிக்கலையா, இல்லை நிறைய பேர் பறிக்கலையா, என்ன காரணம்னு எனக்கு இது தெரியல. ஒரு ஆஃபீஸ் உள்ளே இருந்தது இது. இங்கே பாருங்களேன், சரியான காய். அந்த பெரிய பெரிய நாவல் பழம் கிடையாது, இது நாட்டு நாவல் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நாவல் பழம் தான். எனக்கு பார்த்தோன்னே வீடியோ எடுத்துக்கலாம் யாருனா சொல்லுவாங்க, ஏன்னா ஆஃபீஸ் உள்ளே இருக்குது. அதை அதுக்கு இன்சார்ஜ் யாருனா இருப்பாங்க, சுற்றி வேலை செய்கிறாங்க. அதனால் யாரா சொல்லுவாங்கன்ட்டு நான் வீடியோ எடுக்கலாம் தான் போனேன். இருந்தாலும் எனக்கு கை சும்மா இருக்குமா, கிட்ட இடம் இருக்கிறதே கல் விட்டு அடித்து பறிக்கிற ஆள் நம்ம. கைக்கு எட்டின தூரத்தில் இருக்கிறத வந்து பறிக்காமல் விட முடியுமா? அதனால் சரி, எதுவும் சொல்லாத அளவுக்கு ஒரு கையில் ஒரு 10 பழம் இருக்கும். அதை மட்டும் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் வீடியோவும் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சர்ப்ரைஸ். அந்த இடத்துக்கு போனோடனே இங்கே பாருங்கள், எவ்வளோ காய். அப்படியே கொத்து கொத்தாக மரம் ஃபுல்லாகவே காய். ரொம்ப பெரிய அளவில் கூட கிடையாது இந்த மரம், ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு, செம்ம சூப்பராக இருந்துச்சு பழம். அதில் அங்கங்கே நான் ஒன்று ஒன்றா இருந்து அப்படியே ஆட்டையை போட்டுன்னு வந்துட்டேன். யாருனா எதுவும் சொல்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வீடியோ எடுத்துட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.